Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So in the video, ratio and proportion time on work-க்கான அடுத்த class, அதாவது 9வது வகுப்பு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். Class number 9, ஓகேங்களா? So already நம்ம 6th standardல இருந்த டாபிக் ஃபுல்லா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். Ratio and proportion time on work-க்கான டாபிக் 6th standardல கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம 7th standard வந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ 7th ஆல்ரெடி ஒரு எக்ஸசைஸ் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம். இது வந்து அதுக்கு அடுத்த எக்ஸசைஸ், ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து நேர்விகிதம்ங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா எதிர்விகிதம். ஸோ இன்னொரு அடுத்த ஒரு மாடல் வந்து நம்ம பார்க்குறோம். இந்த மாடல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மாடல், சரிங்களா? ஸோ இதில் இருந்து தான் நமக்கு அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், ஓகேவா? ஸோ 7th ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் 4.2க்கான எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அடுத்து தான் நம்ம எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய கொஞ்சம் சம்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் இன்றைக்கி மேக்ஸோட கிளாஸ் டே 63, ஓகேவா? சரிங்க. 60 வேலையாட்கள் ஒரு பருத்தி நூல் உருண்டையை நூற்க 7 நாட்கள் தேவைப்படுகிறது. 42 வேலையாட்கள் அதே வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? 60 workers can spin a bale of cotton in 7 days. In how many days will 42 workers spin it? ஸோ ஓகேங்க, இப்போது நேர்விகிதம் அப்படிங்கிறது நம்ம என்னங்க பண்ணோம்? இப்போ கொடுத்துருக்கிறத 60 வேலையாட்கள்ங்கிறது எத்தனை நாளில் முடித்தாங்க? 7 நாளில் முடித்தாங்க. இது ரெண்டையும் நேருக்கு நேராக எழுதிக்குவோம். அடுத்தது எத்தனைங்க? 42 வேலையாட்கள் எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பாங்கங்கிறத எக்ஸ்ன்னு போட்டுட்டு அப்படியே டிவிஷனை போட்டு ஈக்குவல் டு போடுவோமா? இதுதான் நம்ம நேர்விகிதம் டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் எதிர்விகிதத்தில் என்னங்க பண்ண போகிறோன்னா, இங்கே மேலே இருக்க ரெண்டையுமே ஆப்போசிட் சைடில் வச்சுருந்தோமா, இதை அப்படியே என்ன பண்ண போகிறோம்? ஒரே சைடு வச்சுக்க போகிறோம், ஓகேங்களா? கீழே இருக்க டிவிஷனை எக்ஸ் எழுதாமல் இப்படி எழுத போகிறோம். கண்டுபிடிக்கப்படுறதே அந்த எக்ஸ் தான் அப்படிங்கிற பட்சத்தில், ஓகேங்களா? ஸோ இதுதான் நேர்விகிதத்துக்கும் எதிர்விகிதம், அதாவது டைரக்ட் ப்ரொபோர்ஷனுக்கும் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், ஓகேங்களா? ஸோ அங்கே வந்து ஆப்போசிட் சைடாக நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணோம், இங்கே ஒரே சைடாக வச்சுக்க போகிறோம், அவ்வளோதான். டிவிஷன் வந்து ரெண்டு பிரிக்க போகுது. மற்றதெல்லாம் அந்த 60 வேலையாட்களும் இந்த 7 நாட்களும் ஒரே டேர்மை வந்து சேர்ந்தது. இவங்களோட டேர்ம் தான் இவங்க, இல்லைங்களா? அப்போ ஒரே பக்கமாக வச்சுக்க போகிறோம். இவங்கள கீழே ஒரே பக்கமாக வச்சுக்க போகிறோம். எக்ஸை மட்டும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அவ்வளோதாங்க வித்தியாசம். ஸோ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் அந்த ஃபார்முலாவோட டேர்ம்ஸ் வந்து எழுதியிருக்கோம். இங்கே வந்து அங்கே என்ன பண்ணியிருந்தோம்? x1/y1 ஈக்குவல் டு x2/y2 எழுதியிருந்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா x1/x2 ஈக்குவல் டு y2/y1. ஸோ இந்த ஃபார்ம் வந்து இடம் மாறும்போது இந்த y1 இங்கே போயிட்டு x1 × y1 வரும். இந்த இடம் இங்கே போகும்போது x2 × y2. ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அந்த x டேர்ம் y டேர்ம் ஒரே ஏரியாவில் இருந்துக்கும். ஒன்றுமே இல்லைங்க, நான் சொன்ன மாதிரி 60 வேலையாட்கள் 7 நாட்கள், இவங்க 2 பேரும் ஒரே வகுப்பை சேர்ந்தவங்க, இவங்க 2 பேரும் ஒன்றா வச்சுக்கிறீங்க. 42 வேலையாட்கள் அடுத்து வந்து எவ்வளோ நாளுங்கிறது ஒரு டேர்ம், அது டிவிஷனில் ஒரே இதாக வச்சுக்கிறீங்க, அவ்வளோதான், ஓகேங்களா? ரொம்பலாம் போட்டு குழப்பிக்காதீங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணணுங்க? ஈக்குவேட் மட்டும் பண்ணணும். ஸோ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இங்கேயும் வந்து நான் எழுதி வச்சுருக்கேன், ஓகேங்களா? x1 × y1 x2 × y2 இதை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். எல்லாம் ஓகேங்க. இது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன், அதாவது நேர்விகிதம். இது இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் எதிர்விகிதம்ங்கிறத இதை நாங்கள் எப்படிங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலாக வரக்கூடிய டேர்ம்ஸ் வந்துச்சு அப்படின்னா அது வந்து வெறும் நேர்விகிதத்தில் நீங்கள் நம்ம போன கிளாஸ் வரையும் பார்த்தோம் இல்லைங்களா, அதை போட்டுறோம். வேலையாட்கள் எவ்வளோ நாட்கள், இவ்வளோ பேர் இந்த வேலையை இவ்வளோ நாளில் செஞ்சாங்க, அப்போ இவங்க இதை எவ்வளோ நாளில் செய்வாங்க, இல்லை இப்போ 6 பேர் இந்த வேலையை பார்த்துருந்தாங்க, எக்ஸ்ட்ரா 2 பேர் சேர்றாங்க, அப்போ அடுத்து வந்து அது எவ்வளோ நாளில் முடியும், இந்த மாதிரி கேள்விகள் வர்றது தான் நமக்கு எதிர்விகிதம், சரிங்களா? ரொம்பவே சிம்பிளுங்க அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஏதோ ஒரு ஃபார்முலா வந்து நீங்கள் மாற்றி போட்டுறீங்கிற பட்சத்தில் அதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அரைஸ் ஆகாது. அந்த டெசிமல், அதாவது அந்த டிவிஷன் வந்து சார்ட் அவுட் ஆகாமல் அப்படியே நிற்கும். நான் இப்போ இந்த சம்லேயே உங்களுக்கு நான் ட்ரை பண்ணி காட்டவா? சரி, இப்போ ஈக்குவல் டு என்னங்க பண்ணணும்? x1 × y1 தானே, நமக்கு x1 இது y1 இது. அப்படியே உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியல, x1 y1 எந்த பக்கம் போடணும்னு எனக்கு தெரியலங்க அப்படின்னிங்கன்னா, 60 வேலையாட்கள் 7 நாளில் முடிக்கிறாங்க, இவங்க 2 பேரும் ஒரே டீம், அப்போ மேலே போட்டுறோம். டிவைடட் பை 42 வேலையாட்கள் எவ்வளோ நாளில் இந்த வேலையை முடிப்பாங்க, இதுதானே நமக்கு கொஸ்டின். ஓகே, அப்போ கீழே வந்து இன்னொருத்தன் யாருன்னு தெரியாது, அவனை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்க, 2 டேபிள் போயிடுவோமா? 2 2s are 4. ஐயோ, 1லாம் வராது இல்லையா? 2 2s are 4ங்க, மிச்சம் 2 இங்கே ஒன்று இருக்கா? 1 2s are 2. இவன் என்ன பண்ணலாம்? 30 2s are 60. இது என்ன பண்ணலாம்? 3 7s are 21, 1 7 is 7. இது 1 3 is 3, 10 3s are 30, அவ்வளோதாங்க. ஸோ அப்போ அந்த 42 பேர் சேர்ந்து இந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பாங்களாம்? 10 நாளில் முடிச்சிடுவாங்களாம். சரிங்க, இது ஃபார்முலாவை மாற்றி போட்டால் தப்பாகும்னு சொன்னீங்களா, அதை கொஞ்சம் சொல்லி காட்டுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எப்படி போட்டோம்? 60 வேலையாட்கள் 7 நாளில் முடிக்கிறாங்க, அப்போ 42 வேலையாட்கள் எத்தனை நாளில் முடிப்பாங்க, இதெல்லாம் நம்மளோட கொஸ்டின். அப்போ டிவிஷனில் போட்டு இப்படி போடுவோம், எக்ஸ் எங்கிட்ட அனுப்புவோம், இங்கே 7 அப்படியே இருக்கும், இன்ட்டு இந்த 42/60ங்கிறது கீழே வந்துடும். சரி, 32 சார்
60, 21 2s are 42. ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம், 15 ஓகே 2 டேபிளில் போக முடியாது இல்லைங்களா, 3 டேபிளில் போயிடுவோம். 10 3s are 30, இது என்ன பண்ணலாம் 7 3s are 21. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த 7 × 7ங்கிறது நியூமரேட்டரில் அப்படியே நிற்கிது, இங்கே ஒரு 7 இங்கே ஒரு 7 டிவைட் பை 10. இதை நம்மளால் சால்வ் பண்ண முடியல, அப்படியே ஸ்டே ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அப்போ இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கிறப்ப ஆன்சர் வந்து நமக்கு கரெக்டாக கிடச்சிடுச்சா. ஓகே, உங்களுக்கு எந்த மெத்தட் கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா இருக்கிறது 2 ஃபார்ம் தான் நமக்கு தெரிஞ்சது. அதில் எதில் போட்டு பார்த்து உங்களுக்கு ஆன்சர் வருதோ அதுதான் அதுக்கான மெத்தட் அண்ட் அதுக்கான ஆன்சரும் அதுதான். ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வரக்கூடிய சம்ஸ் எல்லாம் டக்குன்னு நம்ம போய்கிட்டே இருக்கலாங்க. ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் வந்து பாருங்களேன். ஒரு பெட்டி தக்காளியின் விலை 200 ரூபாய். வேந்தன் அவரிடம் உள்ள பணத்தில் 13 பெட்டிகளை வாங்கினார். ஒரு பெட்டியின் விலை 260 என அதிகரித்தால் அவரிடம் உள்ள பணத்தை வைத்து எத்தனை பெட்டிகள் வாங்க முடியும்? ஸோ இப்போ நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிளுமே நமக்கு ப்ரீவியஸ் கொஷின் தான். இப்போ நம்ம பார்க்குற எக்ஸாம்பிளுமே வந்து நமக்கு ரிப்பீட்டடான ஒரு ப்ரீவியஸ் கொஷின் தான். சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு மைண்ட் கால்குலேஷன்லேயே நம்ம வந்து போடலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெட்டியோட விலை 200 ரூபா, அவர்கிட்ட இருக்க பணத்தை வச்சு 13 பெட்டி வாங்க முடியுதான். சரிங்களா. அப்போது இந்த 13 2ஆல் மல்டிபிள் பண்ணி பார்ப்போமா. அப்போ அவர் கையில் எவ்வளோ பணம் இருக்குன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்குவோமா. பண்ணாங்க 2 3s are 6, 2 1 is 2, பின்னாடி வந்து 2 zeros இருக்குது. அப்போ அவர் கையில் 2600 ரூபா அவர் கையில் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் ஒரு பெட்டி 200 ரூபாங்கிற பட்சத்தில் 13 பெட்டி வாங்கியிருக்காரு. அப்போது அவர் கையில் இருக்க 2600 ரூபா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோமா. அப்போ 260 ரூபா ஒரு பெட்டினா எவ்வளோங்க வாங்க முடியும்? அப்வியஸாக தெரியும். 2600ல் 260 வந்து 2600 கூட 260 டிவைட் பண்ணால் என்னங்க கிடைக்கும்? 10. ஓகேவா. அப்போது எத்தனை பெட்டி வாங்க முடியும் அவரால்? 10 பெட்டி தான் வாங்க முடியும். ஸோ பார்த்தாலும் நம்மளால் என்ன பண்ண முடியுது, இதுக்கான ஆன்சர் 10 தாங்கிறது சொல்ல முடியுதா. இருந்தாலும் இந்த இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனில் நம்ம போட்டு பார்த்துருவோம். ஸோ என்னதுங்க, 13 பெட்டி, ஒரு பெட்டி 200 ரூபா. சரி, அப்போ இதே ஒரு பெட்டி 260 ரூபாய்க்கு வாங்குறாருன்னா மொத்தமாக அவருக்கு வந்து எவ்வளோ பெட்டி கிடைக்கும், அதாவது அவர் கையில் இருக்க தொகைக்கு எவ்வளோ பெட்டி வாங்க முடியும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா. ஒரே டேட்டாவை ஒன்றா எழுதிக்கிறோம். ஒரே ஒரு டேட்டா மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இன்னொரு டேட்டா இல்லை. அப்போ அவனை எங்கே வச்சுக்கணும்? கீழே வச்சுக்கணும். 2 டேட்டா ஒரே குரூப்பை சேர்ந்தவங்க, அதனால் நம்ம நியூமரேட்டரில் வச்சுக்கிறோம். இன்னொரு டேட்டாவில் இன்னொன்று மிஸ்ஸிங், அவனை தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்க. 10க்கு 10 கேன்சல் பண்ணிடுங்க. இது 113 is 13, 2 13s are 26, இது 1 2 is 2, 10 2s are 20. அவ்வளவுதான், முடிஞ்சா. 10 டேஸுங்கிறது வந்துடுச்சா. மைண்ட் கால்குலேஷனில் போட்டது நமக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிருச்சு. கிளியரா. இப்போ நம்ம பார்க்க போகிற எல்லா சம்ஸுமே நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்கப்பட்ட ஒரு கேள்விகள் தாங்க. ஸோ எக்ஸைஸ் 4.2ல் ஃபர்ஸ்ட் சம்மில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து பாருங்கள். ஒரு பெட்ரோல் தொட்டியை 16 குழாய்கள் 18 நிமிடங்களில் நிரப்புகின்றன. 9 குழாய்கள் அதே தொட்டியை டேஸ் நிமிடங்களில் நிரப்பும். ஸோ எத்தனைங்க, 16 taps can fill a petrol tank in 18 minutes. The time taken for 9 taps to fill the same tank will be dash minutes. ஸோ இது என்னதுங்க, ஸோ 16 பைப்பு 18 நிமிஷத்தில் அந்த டேங்கை ஃபில் பண்ணுதா. ஸோ இவங்க 2 பேரும் ஒரே டேட்டாவை சேர்ந்தவங்க, அதனால் பக்கத்தில் எழுதிட்டோம். ஸோ டிவைடட் பை அதே 9 குழாய் 9 பைப் வந்து அதே பெட்ரோல் டேங்கை எவ்வளோ நிமிஷத்தில் நிரப்போம். ஸோ அந்த ஒரு டேட்டா தான் இருக்குது, இன்னொன்று அவன் கூட இருக்க வேண்டியவன் இல்லை. அப்போ அவனை என்ன பண்ணுறோம், நம்ம டிவிஷனில் எழுதிக்கிறோம். அவ்வளோதாங்க. ஸோ 1 9 is 9ங்க, 2 9s are என்னதுங்க 18 ஈக்குவல்ட்டு அப்போ எவ்வளோங்க 16 × 2ங்கிறது 32ங்க. 32 நிமிஷத்தில் என்ன பண்ணுமா, அந்த தொட்டியை அது பெட்ரோல் டேங்கை நிரப்பிடுமா. அவ்வளோதான். ஓகேவா. அடுத்த சம் பார்த்துருவோமா. ஸோ இதுவுமே பாருங்கள் ஒரு ப்ரீவியஸ் கொஷின். 40 வேலையாட்கள் ஒரு செயல்திட்ட வேலையை 8 நாட்களில் முடிப்பார்கள் எனில் அதே வேலையை 4 நாட்களில் முடிக்க தேவையான வேலையாட்களின் எண்ணிக்கை என்ன? ஸோ 40 பேர் சேர்ந்து ஒரு வேலையை 8 நாளில் முடிக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேருமே ஒரே டேட்டாவை சேர்ந்தவங்க, பக்கத்தில் எழுதிடும். ஸோ அடுத்ததில் பார்த்தா அந்த ஒரு டேட்டாவில் ஒருத்தன் தான் இருக்கான், இன்னொருத்தன் இல்லை. அப்போ 4 நாளில் முடிக்கணும்னா எத்தனை பேர் தேவை? ஓகேங்களா. அப்போ 1 4 is 4, 2 4s are 8ங்க. அப்போ 40 × 2ங்கிறது எத்தனைங்க, 80% வந்து அவங்களுக்கு அந்த வேலையை 4 நாளில் முடிக்கிறதுக்கு தேவை. ஓகேங்களா. இது வந்து என்னது, மினிட்ஸ். ஓகே, இப்போ ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். அடுத்த கொஷினும் பாருங்களேன், ப்ரீவியஸாக கொஷின் தான். ஓகேங்களா. செகண்ட் கொஷின். ஒரு நீர்த்தேக்க தொட்டியை நிறைப்பதற்கு 6 குழாய்கள் 1 மணி 30 நிமிடம் எடுத்துக்கொள்கின்றன. ஒரு குழாயை அடைத்து விட்டால் அதே தொட்டியை நிறைக்க எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளவு? 6 pumps are required to fill a water sump in 1 hour 30 minutes. What will be the time taken to fill the sump if one pump is switched off?
ஒரு தொட்டியை நிறைக்கிறதுக்கு மொத்தமாக எத்தனை பைப்பை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க? 6 பைப்பை யூஸ் பண்ணுறாங்க. 6 பைப்பை யூஸ் பண்ணியுமே 1 hour 30 minutes ஆகிடுதுங்க. 1 மணி நேரம் 30 நிமிடம் ஆகிடுது அந்த தொட்டியை வந்து நிறைக்கிறதுக்கு. இதே அதில் அந்த 6 பைப்பில் ஒரு பைப்பை நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். அப்போ மிச்சம் எத்தனை பைப்புங்க? 5 பைப்பு மூலமாக அந்த தொட்டியை எவ்வளோ மணி நேரத்தில் நம்மளால் நிறைக்க முடியும் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த 1 மணி நேரம் 30 நிமிடமாக நம்மளால் டிவைட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அதனால் என்ன பண்ண போகிறோன்னா அதை மொத்தமாக மினிட்ஸுக்கு மாற்ற போகிறோம். அப்போ 1 hourங்கிறது 60 minutesங்க. பின்னாடி ஒரு 30 minutes இருக்கா? இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளவுங்க? 1.5 மணி நேரங்கிறது என்னது? 90 நிமிஷம். ஸோ அந்த 1.5 மணி நேரத்துக்கு பதிலாக நம்ம 90 நிமிஷங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணப்போ ஓகேங்களா? சரிங்க. இப்போ 6 பைப்பு மூலமாக 90 நிமிஷம் அந்த தொட்டியை நிரப்புறாங்க. இதே ஒரு பைப்பை அடைச்சிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எவ்வளோ நிமிஷத்தில் அது நிறையும்? அதை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணுமா? அப்போ ஒரு பைப்பை அடைச்சிட்றாங்க, அப்போ கீழே என்னங்க போடணும்? 5 தானே போடணும். ஓகே சரிங்க. இப்போ இன்னொரு இவன் கூட இருக்க வேண்டிய அந்த நிமிஷத்தை தான் நம்ம கண்டுபிடிக்கணுமா? சரி, இப்போ 1/5 is 5. இது என்னது? 1/5 is 5, மிச்சம் 4, 8 5s are 40. இப்போ இந்த 6ஐயும் 18ஐயும் மல்டிபிள் பண்ணணுமா? சரிங்க. 18 × 6ங்க. 6 8 48. சரிங்க. 6 1 6 + 4னா 10, 108 அப்படிங்கிறது கிடைக்குது. அப்போ எவ்வளோ மினிட்ஸ்? 108 minutesன்னு கிடைக்குது. இவன் ஆக்சுவலாக ஹவருக்கும் மினிட்ஸ்க்கும் நம்ம தனியாக பிரிக்கணும். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு ஹவர்ஸும் மினிட்ஸும் சேர்ந்து தான் இருந்துச்சு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி தானே நம்மளும் இதை வந்து மாற்றணும். அப்போ 108 நிமிஷம்னா 60 நிமிஷத்தை முதல் தனியாக பிரிச்சுடுங்க. 60 நிமிஷத்தை பிரிச்சாச்சுங்க. அப்போ ப்ளஸ், ஏன்னா இது 1 ஹவராக மாறணும் இல்லையா? அப்போ 108ல் 60 போச்சுன்னா எவ்வளோங்க? மிச்சம் 48 நிமிஷம் இருக்குமா? சரி, இப்போ இந்த 60 நிமிஷம் என்ன ஆயிடுது? 1 hour ஆகிடுது. இந்த 48 minutes இது கூட எழுதிடுறோம். சரி, 108 நிமிஷம்னா 1 hour 48 minutes. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. ஸோ ஒரு பைப்பை அடைச்சதுக்கப்புறம் அந்த தொட்டி 1 மணி நேரம் 48 நிமிஷத்தில் நிறையுது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது இதுவுமே வந்து என்னதுங்க? ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஒரு விவசாயியிடம் 144 வாத்துகளுக்கு 28 நாட்களுக்கு தேவையான உணவு உள்ளது. அவர் 32 வாத்துகளை விற்றுவிட்டார் எனில் அவரிடம் உள்ள உணவு மீதமுள்ள எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும்? A farmer has enough food for 144 ducks for 28 days. If he sells 32 ducks, how long will the food last? ஸோ அவர்கிட்ட மொத்தமாக இப்போதைக்கு எத்தனை வாத்து இருக்குது? 144, 144 வாத்து வந்து அவர்கிட்ட இருக்குங்க. அந்த 144 வாத்துக்கு தேவையான உணவு 28 நாளைக்கு அவர்கிட்ட ஸ்டாக் இருக்குது. 28 டேஸுக்கு அவர்கிட்ட என்ன இருக்குது? ஸ்டாக் இருக்குது. அவர் 144 வாத்துலேருந்து ஒரு 32 வாத்தை வித்துறாரு. அப்போ மிச்சம் மொதல் எத்தனை வாத்து இருக்குன்னு தெரிஞ்சுக்குவோமா? அப்போ 144 வாத்துலேருந்து 32 வாத்தை விற்கிறாருன்னா 4ல் 2 போனால் 2, 4ல் 3 போனால் 1, மிச்சம் எத்தனை வாத்து இருக்குது? 112 வாத்துக்கு எவ்வளோ நாளைக்கு அந்த ஃபுட் இருக்கும்? அதை தான் நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க. சரிங்க. ஃபஸ்ட்டு அவர்கிட்ட எவ்வளோ டக்ஸ் இருந்துச்சு? 144 டக்ஸ். அதுக்கான ஃபுட்ஸ் வந்து 28 நாளைக்கு இருந்துச்சு. டிவைடட் பை, அப்போ மிச்ச வாத்து எவ்வளவோ அதை தானே நம்ம கீழே போடணும், 112. அப்போ எத்தனை நாளைக்குங்கிறத இப்போ நம்ம கண்டுபிடிக்கணுமா? அப்போ இவன் கூட இருக்க வேண்டிய இன்னொரு டேட்டா தான் மிஸ்ஸிங். அதனால தான் இவன் எங்கே இருக்கான்? டிவிஷனில் இருக்கான். சரி, 5 2s are 10, மிச்சம் 1, 6 2s are 12. அடுத்தது 1 2 is 2, 4 2s are 8. ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம்? 2 2s are 4, மிச்சம் 1, 8 2s are 16. இது என்னதுங்க? 7 2s are 14. அப்போ இது என்னது? 1 7 is 7, 4 7s are 28 ஆச்சா? சரி, இது 1 4 is 4, இது 3 4s are 12, மிச்சம் 2, 6 4s are 24. அப்போ எத்தனைங்க? இந்த 112 வாத்துக்கு 36 நாளைக்கு உணவு வந்து ஸ்டாக்கில் வந்து இருக்குது. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கா? ஸோ ஃபார்முலாஸ் வச்சு தான் கன்ஃபியூஷன் ஆகிட்டு இருக்க வேண்டிய அவசியமே நமக்கு இல்லைங்களா? சரிங்க. அடுத்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துருவோமா? சாரி, புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின் நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஒரு குழி வெட்ட 10 இயந்திரங்கள் 60 நாட்கள் எடுத்துக்கொள்கின்றன. அனைத்து இயந்திரங்களும் ஒரே வேகத்தில் வேலை செய்கின்றன எனில் 30 இயந்திரங்கள் அதே குழியை வெட்ட எத்தனை நாட்கள் ஆகும்? It takes 60 days for 10 machines to dig a hole. Assuming that all machines work at the same speed, how long will it take 30 machines to dig the same hole? ஸோ என்னதுங்க? ஒரு 10 இயந்திரத்துக்கு 60 நாள் தேவைப்படுது. அப்போது 30 இயந்திரங்கள் அதே ஸ்பீடில் வேலை செஞ்சால் எவ்வளோ நாளில் இந்த வேலையை முடிப்பாங்க? அவ்வளோதான். ஃபஸ்ட் என்னது? இவங்க 2 பேரும் ஒரே டேட்டா பக்கத்தில் என்ன பண்ணுவோம்? எழுதிடுவோம். கீழே இருக்கவன் தனியாக இருக்கான். இவனுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? அந்த நாள் எவ்வளோங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? இது என்னங்க பண்ணலாம்? 130 is 30, 230 is 60. அந்த 0 0 அடிச்சுட்டு நீங்கள் பண்ணுறனாலும் பண்ணலாம், இல்லைனாலும் ஓகே தான். 10 × 2 எவ்வளவுங்க? 20 நாளில் என்ன ஆயிடுமா? இந்த வேலை நமக்கு முடிஞ்சிடுமா?
இப்போ என்ன ஆயிடுச்சு, நமக்கு கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு, அவ்வளோதாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு கரெக்டாக எத்தனை சம்ஸ் பார்த்துருக்கோம் நம்ம? 1 2 3 4 5 6 7 சம்ஸ் பார்த்துருக்கோம். அந்த 7மே நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷனில் கேட்கப்பட்ட கொஷின்ஸ் தான். ஸோ இன்றைக்கி ஒரு புது மெத்தட் வந்து நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ பொறுமையாக என்னங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு சொல்யூஷன் பிடிஎஃப் வந்து பேட்சில் ஷேர் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அதையும் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கும் நம்மளோட டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.